வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ அதாவது வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் சாயங்காலம் அப்படி புதுசாக அப்படி ஒரு ட்ரெய்லரை விட்டாங்க. ரொமான்டிக் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி தான் ட்ரெண்டே பண்ணாங்க பசங்க. ரெமோ அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ். செம்மையாக இருக்கார் நம்மளோட சிவகார்த்திகேயன். ரஜினி முருகனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கார். ஆள் ரொம்ப க்யூட்டாக இருக்கார். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு அவர் வந்து ரெடி ஆகிட்டார் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகாது, அப்படி மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த போன அந்த கொஞ்சம் குட்டி குட்டி சீன்ஸ்லையுமே இப்போ பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெல்லாகி, அதாவது அந்த சீனோட ரொம்ப ஜெல்லான மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலாக எல்லாருமே அந்த ட்ரெய்லரில் காட்டின எல்லாருமே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க. இதுதான் பிசி ஸ்ரீராமோட கேமராவோட ஸ்பெஷலாக அப்படின்றது தெரியும். இந்த படத்தை வந்து நம்ம கெஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து ஒரு சின்ன ஒரு க்யூட்டாக ஒரு விஷயம் சொல்லுவார். தலைவரோட போஸ்டர் மாதிரி என்னோட போஸ்டர் இதில் ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் ஓடிங்க காட்டுவார். ஸோ அதுக்குண்டான வேலையை தான் அவர் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க சிவா. ஸோ இந்த படத்தை நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஹீரோவாக ஆசைப்படுற ஒரு இளைஞனா நம்மளோட சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாங்க படம் ஃபுல்லாக அப்படின்னா, டக்குன்னு அப்படியே அதில் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது. எங்கே அப்படின்னா, நம்மளோட அந்த நர்ஸு கெட்டப்பு அழகாக இருக்கார். பொண்ணுங்களே நிறைய பேர் பார்த்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். அந்த மேனரிசம்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அதனால் சார் செம்மையாக வேலை வாங்கியிருக்காரு அப்படின்றதும் தெரியுது. ட்ரெய்லருக்கே இவ்வளோ ஏன் எக்ஸைட் ஆகிற அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ செமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எங்களோட டீம் மொத்தத்துக்குமே வந்து எல்லாருமே உட்காந்து 2-3 பேர் உட்காந்து பார்த்தோம். பார்க்குறப்ப எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குப்பா இந்த ட்ரெய்லரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக 2-3 வாட்டி நாங்களே பார்க்குற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் சொன்னேன். ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஸோ சிவகார்த்திகேயன் அப்புறம் பாக்யராஜ் கண்ணன், அனிருத் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக நம்ம சொல்லி வைப்போம். கண்டிப்பாக இந்த படத்தோட ரிவ்யூ அப்பவும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் சூப்பராக இருக்குமா அல்லது ஏதாவது ஏமாத்துமா அப்படின்றத அக்டோபர் 7ஆம் தேதி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.